பரவாயில்ல, நேத்தே சார் கிட்ட திட்டு வாங்கினேன். லேட்டா கிளாஸ் ரூம் வந்தேன், இன்னைக்கு யாருமே வரல, நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, இதுக்கப்புறம் யார் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாக்கலாம். அதுக்குள்ள இந்த டேபிள் எல்லாருக்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம், பேட்ல இருந்து பென்சில்ல இருந்து எல்லாமே. ஏன்னா வந்த உடனே லேட் ஆகுது எப்ப பார்த்தாலுமே. சரி, போய் அது ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் உட்காரலாமா? வேணாம், உட்காரலாம் டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம பேட் எல்லாத்துமே எடுத்து ஒரு டெஸ்க்லயும் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்க்லயும் ஒரு பேட் எடுத்து எல்லார் பசங்க டேபிள்லயும் ஒரு பேட் எடுத்து வச்சிருவோம். அதுக்குள்ள பேப்பர் பேனா எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பசங்க வந்தோடனே கரெக்டா எழுதிருவாங்க. இப்போ எல்லா டெஸ்க்லயும் ஒரு பேப்பர். என்ன பேட் வந்து குறையுது? நேத்தாவது 1 குறைஞ்சிச்சு, இப்ப பார்த்தா 2 3 குறையுது. சரி, அந்த வார்ட் பாய் வரட்டும், கேட்போம். அது வரைக்கும் அவங்க கிட்ட எதுவுமே நம்மளால பேசவே முடியல. அப்படி போய் உட்காரலாம். ஃபர்ஸ்ட் யார் யார் டைமுக்கு வராங்க டைம் டேபிள் போட்டு எழுத சொல்லணும். எந்தெந்த டைம் வராங்களோ அந்தந்த டைம் போட்டு இந்த நோட்ல எழுத சொல்லணும். ஏன்னா எந்த டைம் வராங்கன்னே தெரியல. நான் லேட்டா வரதுனால எல்லாரும் என்கிட்ட டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன இந்த கிளாஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கு, எல்லாமே மூடி இருக்கு, இந்த கிளாஸ் மட்டும் ஓப்பன்ல இருக்கே. சரி, உள்ள போய் பார்க்கலாம் யார் யார் வந்திருக்காங்கன்னு. குழந்தைங்க வந்திருக்கா இல்ல யார் வந்திருக்கான்னு தெரியலையே, போய் பார்க்கலாம். என்ன மிஸ் தான் வந்திருக்காங்க போல. என்னங்க மிஸ், நேத்து வாங்கின திட்டுல சீக்கிரமா வந்துட்டீங்க போல. இப்படிதான் இருக்கணும், டைமுக்கு நீங்க கரெக்டா வந்தாதான் குழந்தைங்க எல்லாம் கரெக்டா வருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பள்ளி போடக்கூடாது. இதுக்கப்புறம் இதே மாதிரி டைமுக்கு வந்துருங்க, சரிங்களா? ஓகே சார், நான் எப்பவுமே வந்து சீக்கிரமா தான் வருவேன். கொஞ்ச நாளா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம், அதனால தான் என்னால சீக்கிரமா வர முடியல. அதுக்கு நேற்று என்ன அப்படி திட்டிட்டீங்க இல்லையா? இதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் காலையிலேயே வந்துடுறேன். இதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்டா இருப்பேன் பாருங்க. சரிம்மா, பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லயும் இருக்கணும். இன்னைக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, எனக்கு புரியுது நல்லாவே. ஏன்னா டோரே நீ தான் ஓபன் பண்ணிருக்க. தேங்க்ஸ், ஏன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதுனால. சரி, இதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் பஸ் வந்துடும், பசங்க எல்லாம் வந்துருவாங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இன்னையோட எக்ஸாம் முடியுது. பசங்களுக்கு ஹாலிடே சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லாருக்கும் வெளியில கூட்டு போறோம். அதை வச்சு சொல்லுங்க. பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க வரலாம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வரலாம், சரிங்களா? மறக்காம சொல்லிடுங்க. அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்டும் சில்ட்ரன்ட்டும் சேர்த்து ஒரு ஆளுக்கு, அதான் 2 பேருக்கு 3000 rupees வரும். மறக்காம அதை பே பண்ண சொல்றேங்க, ஜிபே பண்ண சொல்லுங்க. எல்லாம் நேர்ல வந்து பண்ண முடியாது, நம்மளோட கிளாஸ் ரூம் எல்லாமே மூடி இருக்கும், ஸ்கூல் எல்லாமே. ஜிபே மறக்காம பண்ண சொல்லுங்க. இன்னும் 2 daysல நம்ம கிளம்பணும்னு சொல்லிடுங்க, சரிங்களா? அப்புறம் முடிச்சுட்டு நம்ம வந்து இங்க கிளாஸ் எத்தனை மணி, 7ஆம் தேதி ஓபன் ஆகுது ஸ்கூலு. அதுக்கு எல்லாருமே வந்து கரெக்டா ஆஜர் ஆயிடணும். அதை மறக்காம சொல்லிடுமா, மறந்துட போறேன். சரிங்க சார். சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு டவுட். என்னம்மா, சொல்லுமா, என்ன டவுட்? சார், சாப்பாடுலாம் எப்படி சார்? நாமளே எடுத்துட்டு வரணுமா இல்ல வந்து ஹோட்டல்ல ஏதாவது அரேஞ்ச் பண்றீங்களா சார்? எதுவுமே தெரியல, நான் எப்படி சார் பசங்க கிட்ட சொல்றது? இல்ல குரூப்ல நீங்க போட்டு விட்டுறீங்களா சார், ஃபுல்லாவே பேரண்ட் குரூப்ல? ஆமாமா, எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம், வண்டிலேயே வந்துரும் இல்லையா? ட்ரெயின்ல எல்லாமே புக் பண்ணி தான் வச்சிருக்கோம். வேணும்ன்றவங்க அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி, நான் குரூப்லயே போட்டு விடுறேன். எதுக்கு நீ வர சொல்லிட்டு நான் வர சொல்லிட்டு, நீ குழந்தைங்க கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ண, பேரண்ட் கிட்ட நான் குரூப்ல போட்டு விட்டுருக்கேன். ஓகேவா? வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சந்தேகமா இருந்துச்சுன்னா அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சோடனே ஹால்ல வந்து பாரு. ஓகே, நான் வரேன். ஓகே, தேங்க்ஸ் சார். என்ன டோர் ஓபன் ஆயிருக்கு? எப்பவுமே நான் தான் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் தருவேன். இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? நேத்து நான்சி வந்துட்டா, இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? ஒருவேளை சார் வந்து தருந்தாரா? எதுவுமே தெரியல. சரி, உள்ள போய் பார்க்கலாம். யாரு? ஐயோ மேமா, ஐயோ போச்சு. மேம் மேம், நீங்க எப்ப வந்தீங்க? ஏய், உன்னை எப்பவுமே என்ன சொன்ன, ரீடரா இருக்கிறது தப்பா போச்சு. ஏன் இவ்வளவு லேட்டா வர நீ? மேம் மேம் 8:30 தான் ஆகுது மேம், கரெக்ட் டைம் தான் ஆகுது. 8 o'clock நம்ம ஸ்கூல், நீ ஏன் வந்து 8:30க்கு வர சொல்லு பார்க்கலாம். மேம் மேம் சாரி மேம், நீங்க எப்பவுமே லேட்டா வருவீங்க, 9 o'clock தான் வருவீங்க. அதனால 8:30க்கு வந்தா கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் தான் பசங்க எல்லாம் வருவாங்க மேம். இன்னைக்கு நான் யார் யார் எந்த டைம் வராங்க நோட் பண்றேன். நீ 8:30க்கு வந்திருக்க, ஓகேவா? சரி, கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டா, போய் உட்காரு உன் டெஸ்க்ல. ஐயோ ஆமா மேம், எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா எக்ஸாமுக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் வந்து பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் இப்படிதான் வரப்போறேன். ஒழுங்கா 8 o'clockலாம் நீ வர மாதிரி பாரு. ஓகே மேம், 8 o'clockலாம் இதுக்கப்புறம் வந்துடுறேன். போச்சு போச்சு, நல்லா மாட்டும் போல. நல்ல வேலை, சீக்கிரமா வந்துட்டு. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, நம்ம போய் நம்ம டெஸ்க்ல உட்காரலாம். கிளாஸ் லீடரு சரி 8 o'clock நீ வருவேன்னு பார்த்தா நீயே லேட்டா வந்துட்டு இருக்க. எல்லாருமே லேட். இன்னைக்கு யார் யார் என்னென்ன டைம் வராங்க நான் பாக்குறேன். இன்னைக்கு போச்சு, இன்னைக்கு மிஸ் வேற சீக்கிரமா வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் திட்டு வாங்க போறாங்கன்னு தெரியல. அஞ்சலி, நம்ம உள்ள போயிட்டு சாக்லேட் சாப்பிடலாம், சரியா? இப்ப சாப்பிட வேண்டாம், மிஸ் வேற எப்படி இருந்தாலும் டைம் ஆகும். நம்ம அதுக்குள்ள சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிடலாம். நீயே வச்சுக்கோ அந்த சாக்லேட்ட கையில.
எங்க அம்மா வரல அஞ்சலி, சூப்பரா கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாங்க. அச்சச்சோ அஞ்சலி அங்க பாரு மிஸ் வந்துட்டாங்க, போச்சு போ, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டாங்கன்னே தெரியலையே. சரி சரி வாங்க நம்ம போய் அழகா சரியாம டேபிள்ல உட்காந்துக்கலாம். ஏய் இங்க வாங்க ரெண்டு பேரும். மிஸ் மிஸ் சொல்லுங்க மிஸ், உங்களுக்கு என்ன மணி 8:30க்கு வரீங்க, 8:35 ஆச்சு. அவ 30 நீ 35, என்ன டைமிங், எதுக்கு இந்த லேட்டு? மிஸ் சாரி மிஸ், பஸ் லேட் ஆயிடுச்சு மிஸ். என்னது பஸ் லேட் ஆயிடுச்சா? பஸ் எல்லாம் சீக்கிரமா தான் வருதுன்றாங்க, நீங்க தான் லேட் பண்றீங்களாமே பஸ் நான் சொல்றாரு பஸ்காரண்ணா. இல்ல மிஸ் சாரி மிஸ், இதுக்கப்புறம் லேட்டா வரமாட்டோம், நாளைல இருந்து 8 o'clock வரணும், இதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். 7:30க்குலாம் நான் கிளாஸ் ரூம்ல இருப்பேன். 7:30க்கா? ஓகே மேம் நாங்க போய் உட்காரோம் மேம் டேபிள்ல, எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்க போல. ஆமா சீக்கிரமா எக்ஸாமுக்கு தயாராகுங்க. இன்னும் எத்தனை பேர் என்னென்ன டைம்ல வர போறீங்கன்னு தெரியல. சரி ஓகே எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ஒழுங்கா எந்த டைமிங் வந்தீங்கன்னு கரெக்டா சொல்லணும் சரியா? நான் நோட் பண்ண போறேன். இதுக்கு அப்புறமேட்டு நாளைல இருந்து ஒழுங்கான டைம் வந்துருங்க. ஓகே மிஸ். ஏய் எனக்கு என்ன தெரியுமா, மிஸ் சீக்கிரமா வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்ப தாண்டி வந்தேன், மாட்டினப்போ. சரி ஓகே நான் வந்து ஒரு பேரா சொல்றேன், நீங்க சொல்லுங்க ஓகேவா? நான் டைமிங்கோட நோட் பண்ணி வைக்க போறேன். மிஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைமிங் நோட் பண்ணாதீங்க மிஸ், நாளைல இருந்து நாங்க கரெக்டா வந்துடுறோம் மிஸ். அப்படியா? சரி ஓகே ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் கேக்குறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விடுறேன், நாளைல இருந்து கரெக்ட் டைமிங் வரணும். யார் ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவங்க உங்க பேரை எழுதி வைக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, லீடரா இருந்தா கூட சரி, இல்ல லீடர் இல்ல நார்மலா இருக்கீங்க படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, படிக்காத பசங்களா இருந்தாலும் சரி, யார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அடுத்தவங்க வர டைமிங் எல்லாமே நோட் பண்ணி வைக்கணும். ஓகே புரியுதா? ஓகே மிஸ், நாளைல இருந்து நாங்க யார் ஃபர்ஸ்ட் வரமோ நாங்க நோட் பண்ணி வைக்கிறோம். நான்சி புரியுதா? ஃபர்ஸ்ட் நீ வந்தா கூட அவங்க யார் எந்த டைம் வந்தாலும் நோட் பண்ண சொல்றாங்க. ஓகேடி எனக்கு புரியுதுடி. சரி ஓகே நான் பேர் சொல்றவங்களாம் சொல்லுங்க. தனு. எஸ் மிஸ். ஓகே வேற யாரு? ரோஜா. எஸ் மிஸ். ஓகே நெக்ஸ்ட் பாத்திமா. பிரசன்ட் மிஸ். நான்சி. எஸ் மிஸ். அஞ்சலி. பிரசன்ட் மிஸ். தனு. மிஸ் என்ன ஆல்ரெடி கூப்பிட்டுட்டீங்க, சாரி. திவ்யா. எஸ் மிஸ், நீங்க தான் என்ன முன்னாடியே பாத்தீங்களே. முன்னாடி பார்த்தனா கூட அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது ஓகே பேர் சொல்லணும் ஓகேவா? பிரசன்ட் சொல்ல. பிரசன்ட் மிஸ். ஓகே அட்டெண்டன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஏன் பொன்னி வரதே கிடையாது? பொன்னி வீட்டு பக்கத்துல யாருக்கு? அஞ்சலி. ப்ளீஸ் பொன்னி வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரல மிஸ், நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். நாளையோட எக்ஸாமே முடிய போகுது, எதுக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? சரி ஓகே சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னது குட் நியூஸா? என்னடி அது குட் நியூஸ்? எனக்கு தெரியலையே, போச்சு ஜாலி தான், என்ன குட் நியூஸ்ன்னு தெரியல. நம்மளுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்க போறாங்களா? உனக்கு எப்பவுமே அதே ஞாபகத்துல இரு, இன்னும் நம்ம சாக்லேட்டே சாப்பிட்டு முடிக்கல, டெஸ்க் அடியில தான் இருக்கு, மாட்டணும்னா அவ்வளவுதான். மிஸ் என்ன குட் நியூஸ் மிஸ்? நாம எல்லாம் வந்து லீவுக்கு வெளியில போறோம். யார் யாரெல்லாம் வரீங்களோ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க மறக்காம. சார் வந்து குரூப்ல போட்டு விட்டுருவாரு, இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு வந்து 3000. உங்களோட பேரண்ட் ஒருத்தவங்க வரலாம் கூட. மிஸ் நம்மள ஜாலியா டூர் போறோமா? ஜாலி மிஸ். எதுல மிஸ் போறோம்? நம்ம வந்து ட்ரெயின்ல தான் போறோம், புக் பண்ண போறோம். இன்னும் 2 நாள் இருக்கு. நீங்க யாருன்னு இன்னைக்கு சொன்னீங்க அப்படின்னா நாங்க புக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓ அப்படியா மிஸ், நான் போய் எங்க வீட்டுல சொல்றேன் மிஸ். அஞ்சலி. சொல்லு நான் சொல்றேன் எங்க அம்மா கிட்ட. நான்சி நீயும் போய் சொல்லு. நானும் சொல்றேன்ப்பா. ஓகே இப்போ வந்து நம்ம எக்ஸாம் வேலையை பார்க்கலாமா? மறக்காம சொல்லிடுங்க. ட்ரெயின்ல தான் போறோம், நீங்க இப்ப சொன்னாதான் எங்களால புக் பண்ண முடியும். அப்ப ஜாலி, நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன்ப்பா. ஜாலியா இருக்கலாம். ஒரு எத்தனை நாள் சொல்லவே இல்ல. ஆமாமா ஒரு 5 days நினைக்கிறேன். நம்ம லீவ் முடியும் போது நம்ம இங்க இருப்போம். நம்மளுக்கு எப்ப இருந்தாலும் லீவ் முடியும் போது நம்ம கிளாஸ்ல இருக்கணும். லீவ்ல முடியும் போது கிளாஸ்ல இருக்கணுமா? அஞ்சலி என்னடி சொல்றாங்க? அப்ப எப்படி லீவு? எதுல இருக்குண்டி லீவு? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதவையும் கேளு, எல்லாத்தையும் கேட்டேன், அதையும் கேட்கறதுக்கு நான் அதையும் கேளு. மிஸ் அப்ப எப்ப மிஸ் லீவு முடியுது? வர 7ஆம் தேதியோட லீவ் முடியுதுமா. 6ஆம் தேதிக்கு நம்ம சென்னை வந்துருவோம். 7ஆம் தேதி எல்லாருமே வந்து அவங்கவுங்க கிளாஸுக்கு வந்தானோ. ஓகே புரியுதா? 7ஆம் தேதியோட 6ஆம் தேதியோட லீவ் முடியுது, வர சண்டேயோட. அச்சோ சண்டேயோட முடியுதா? தனு நீ பார்க்கவே இல்லையா? பிக் பாஸ் வந்து சண்டே தான் போடுறாங்க. அடி வாங்காத, மிஸ்ஸுக்கு பிக் பாஸ்னா பிடிக்காது. பிக் பாஸ்ன்னு சொல்லாத. பிக் பாஸ் பைத்தியமா ஆயிட்டியா நீ? சரி நம்ம எப்படி போய் டூர் என்ஜாய் பண்ணுவோம்னு பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து பிக் பாஸ் 30 நாள் 40 நாள் ஓடும், அப்ப பாத்துக்கலாம் அதெல்லாம். ஆமாண்டி நம்ம அப்பயே பாத்துக்கலாம். ஓகே மிஸ், நாங்க எல்லாமே எங்க வீட்டுல போய் சொல்றோம் மிஸ். சரி ஓகே இப்ப பொண்ணு போதும். நீங்க எல்லாருமே வந்து ஒழுங்கா வந்து அந்த எக்ஸாம் எழுத முடிய பாருங்க. இன்னையோட லாஸ்ட் எக்ஸாம்.
ஓகே மிஸ், மறக்காம யார் பொண்ணு வீட்ல இருக்கீங்களோ பொண்ணு வீட்டு பக்கத்துல பொண்ணுகிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் தான் மிஸ் பொண்ணு வீட்ல இருக்கேன். பொண்ணுகிட்டயே நான் போய் சொல்லிடுறேன் மிஸ். ஓகே ஓகே, பார்த்து சீக்கிரமா எல்லாருமே வந்து எழுதுங்க. ஓகேவா? சீக்கிரமா எக்ஸாம் எழுதி முடிங்க பார்க்கலாம். ஓகே மிஸ், பெல் அடிக்குது பாருங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா மிஸ், பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது, நான் ஸ்டார்ட் பண்றேன் மிஸ். சீக்கிரமா எக்ஸாம் எழுதுங்கப்பா, நம்ம டூருக்கு வர கூட ரெடி ஆகணும். பெல் அடிச்சு வேற முடிச்சிருச்சு, அடுத்த பெல்லுக்கு எப்படி இருந்தாலும் பேப்பரை வாங்கிடுவாங்க. என்னம்மா பெல் அடிச்சிச்சு, எக்ஸாம்லாம் எழுதுறீங்களா? ஒழுங்கா எழுதுங்க, இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம். இது வரைக்கும் எழுந்த எக்ஸாம் யாருமே ஒழுங்கா எழுதுற மிஸ் சொன்னீங்களா இல்லீங்களா? இது வரைக்கும் எந்த பேப்பரும் ஒழுங்கா வரவே இல்லை தெரியுமா? நான் கரெக்ஷன் பண்ண எல்லா பேப்பர்லயுமே வந்து 50க்கு 50 கிடையவே கிடையாது. 50க்கு 25 அந்த மாதிரி தான் வாங்குறீங்க. நீங்க என்னதான் படிக்கிறீங்கன்னே தெரியல. உங்க மிஸ் மேலதான் ஃபுல் கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்க மிஸ் சஸ்பெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் போல. சார், இந்த வாட்டி பசங்க எல்லாருக்குமே ஜுரம், ஃபீவர் சார். அதனால சார் குழந்தைங்களால சரியா படிக்கவே முடியல. எனி டைம் உங்க மிஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, மிஸ் உங்ககிட்ட சொன்னாங்களா நம்ம எல்லாமே டூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு? சொன்னீங்களா இல்லையாமா? சார் சொன்னாங்க சார், இப்பதான் சார் சொன்னாங்க. எக்ஸாம் முடிஞ்சிட்டு நம்ம டூர் போயிட்டு எக்ஸாம் எப்ப ஸ்கூல் ஓபன் ஆகுதோ அப்பதான் வரும்னு சொன்னாங்க சார். ஓகே, சூப்பர் சூப்பர். சீக்கிரமா எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருமே போய் வீட்டுல போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் டூர் போறோம், யார் யார் வரீங்களோ வாங்க, எனக்கு மறக்காம எனக்கு குரூப்ல நான் சென்ட் பண்ணிடுவேன் மெசேஜ். நீங்க மிஸ் மேம் உங்களோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, வரவங்க நாளைக்கே சொல்லி ஆகணும் எல்லாமே, ஏன்னா நான் ட்ரெயின் புக் பண்ணணும். ஓகேவாமா? நீங்களும் வரதா இருந்தா 3000 கொடுத்தாதான் வர முடியும். டீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழெல்லாம் அப்படி எல்லாம் கூட்டு போக முடியாது, காசெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. சார் நான் வரல சார், கொஞ்சம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, உடம்பு சரியில்லை, அதனால நான் வரல சார். மிஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க மிஸ், நீங்களும் வாங்க மிஸ், அப்பதான் மிஸ் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். ப்ளீஸ் மிஸ் வாங்க மிஸ். நான் வேணாம்னு சொல்லவே முடியாது போலியே, உங்களோட பசங்களே அவ்வளவு பாசமா இருக்காங்க உங்க மேல. நீங்க வரலன்னா அவங்களும் வரமாட்டாங்க போல. நீங்க வந்து சேருங்க, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஏங்குறாங்க பாருங்க. சரி நான் வரேன். பசங்களா, உங்க மிஸ் எப்படி இருந்தாலும் வந்துருவாங்க, நீங்க கஷ்டப்படாதீங்க. எல்லாரும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போங்க பத்திரமா. நம்ம எல்லாருமே டூர்ல பாக்கலாம். ஓகே பாய் பாய். ஓகே பாய் சார். ஹே மிஸ் நீங்களாம் வாங்க மிஸ், நீங்க நிக்காதீங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ். நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும் மிஸ். சரிம்மா, நான் வர பாக்குறேன். சரிங்களா? நீங்க எல்லாருமே வீட்டுல போய் சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே மிஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.